மௌனம் பேசும்போது இருவரும் புகழ்பெற்ற ஜென் ஆசான்கள். ஐசு என்ற இளம் தியானி ஞானம் வேண்டி நாடி வந்தான். அவன் வெகு நாட்களாக தியானம் செய்து வந்தாலும் மன நிம்மதி கிடைக்கவில்லை. நான் பல புத்தகங்களை படித்தேன், ஆசான்களின் சொற்பொழிவுகளையும் கேட்டேன். ஆனாலும் என் உள்ளம் என்னவென்று புரியவில்லை. அவன் ஒரு பெரிய ஆசானை சந்திக்க விரைந்தான். அவர் பெயர் மாஸ்டர் சோயு. பெரும் ஞானி, மிகக் குறைவே பேசுபவர். சந்திப்பு. ஐசு மடத்திற்கு வந்தான். மாஸ்டர் சோயு சமாதியில் அமர்ந்திருந்தார். ஐசு வணங்கி கேட்டான், ஆசானே, தயவு செய்து எனக்கு தியானத்தின் உண்மைத் தத்துவத்தை சொல்லுங்கள். வாழ்க்கையின் இலக்கை புரிய வைத்து விடுங்கள். ஆசான் அமைதியாகப் பார்த்தார். அவர் எழுந்து உடனே நடந்து சென்றார். ஐசும் பின்தொடர்ந்தான். நடைப்பயணம். அவர்கள் மடத்தின் புறத்தே ஒரு அமைதியான வயலுக்குள் நடந்தார்கள். அங்கு பறவைகள் சத்தம். காற்று மரங்களைத் தொட்டுச் சென்றது. சூரியன் மெதுவாக விழிகாட்டியது. அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஐசு முதலில் குழம்பினான். ஏன் அவர் எதுவும் பேசவில்லை? இதுதான் பதிலா? ஆனால் அவருடன் நடந்தபடியே அவனது மனம் மெதுவாக அமைதியடைந்தது. மூச்சு சீராகியது. நடை மெதுவானது. திடீரென்று அவனுக்குள்ளொரு உணர்வு வந்தது. சத்தம் இல்லாமையும் ஒரு பதில்தான். சத்தமற்ற அமைதி, இதுதான் உண்மையான தியானம். அந்த தருணம் அவனது மனம் திடீரென ஒளிபெயர்ந்தது. எதையும் புடைத்துப் புரிய வைக்க முயலாமல் அது மௌனத்தில் உண்மையை உணர்ந்தது. மாஸ்டர் சோயு அவனை பார்த்து சிரித்தார். முதன்முறையாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அணுகிவிட்டாய். ஐசு வணங்கி அங்கு இருந்த ஒரு இலை தூக்கி வாயிலில் வைத்தான். அதுதான் அவன் கற்ற மௌன மரியாதை. வாழ்க்கைப் பாடம். உண்மையை எப்போதும் வார்த்தைகள் விளக்க முடியாது. சில உணர்வுகள் மௌனத்தில்தான் தோன்றும். சத்தமில்லாத தியானம் சில சமயம் 100 கேள்விகளுக்கு விடையாக இருக்கலாம்.